கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். In your presence in fullness of joy. அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். தாவீது பக்தன் அநேக யுத்தங்களை கண்ட ஒரு மனிதன். தன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சந்தித்த ஒரு மனிதன் தான். சிறு வயதிலிருந்தே பாடுகளை சந்தித்த ஒரு மனிதன் தான். தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக வனாந்தரத்தில் செலவிட்ட ஒரு மனிதன் தான். ஆபத்தை சந்தித்த ஒரு மனிதன் தான். வேதனையை சந்தித்த ஒரு மனிதன் தான். கோலியாத்தை சந்தித்த ஒரு மனிதன் தான். சவுலை சந்தித்த ஒரு மனிதன் தான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில யுத்தங்களை சந்தித்த இந்த தாவீது அநேக நாட்கள் உபத்திரவத்திலே நடந்தாலும் கூட அந்த தாவீது அனுபவத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. தாவீதுக்கு எப்பெல்லாம் உபத்திரம் வருகிறதோ அப்பொழுது அவன் செய்த பணி ஆண்டவருடைய சமூகத்தை போய் கதறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் போய் முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் கூட நாமும் கூட ஆனந்தம் பெற வேண்டுமானால், சந்தோஷம் பெற வேண்டும் என்பதற்காக அநேக இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துக்கு வாங்க, என்னுடைய சமூகத்துக்கு நீங்க வாங்க, போதும். என்னுடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு. என்னுடைய சமூகத்திலே நீங்க அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய சமூகத்திலே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தையே நாடி ஜீவிப்போம். உபத்திரம் வருதா, ஆண்டவரை தேடி ஓடுவோம். கவலை வருகிறதா, ஆண்டவரையே சார்ந்து நிற்போம். போராட்டங்கள் வருகிறதா, ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அதே அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னைக்கு உபத்திரமும் போராட்டமும் வேதனையும் வந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போய் கதறி ஜெபிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்துல பாரத்தோடு காத்திருப்பேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் தான் அந்த ஆண்டவர் தருகிற சமாதானம் மிகப்பெரியதாய் காணப்படும். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடுங்க. எப்பெல்லாம் உபத்திரம் வருகிறதோ ஆண்டவரையே சார்ந்து நில்லுங்க. நமக்கு அவருடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை தரும். அவருடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோமே ஆனால் இந்த உலகத்துல எந்த ஒரு பாடுகளும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. உங்களையும் என்னையும் போஷிக்க ஆண்டவரால் முடியும். நம் பிரச்சனை, போராட்டம், பாரம் எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அது ஆண்டவருடைய சமூகம். நான் என் கோயில்ல எப்போதும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நம்ம பாரத்தை இறக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அது ஆண்டவருடைய ஆலயம் தான். ஆலயத்துல வந்து நம்ம பாரத்தை இறக்க வைக்கக்கூடிய ஒரு உன்னத இடம் உண்டே. எத்தனை கிருபை பெற்ற மக்கள் தான். அந்த பாரத்தை இறக்க வைப்போம். அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். அவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள். நம் பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்க ஒரு இடம் உண்டு. நம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம், ஆண்டவருடைய சமூகம் உண்டு. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய பாத தந்தை ஆனந்த சந்தோஷம் உண்டு என்று அறிகிறோமே. உம்முடைய பாதத்தையே தேடி வர கிருபை செய்வீர் நம்புகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை காண கிருபை செய்யும். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களை நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.